அதுதான் 560 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் நைட் ரைடு தான் இருக்க போகுது. இந்த வீடியோவில் என்னென்னத்தை பார்க்க போகிறோன்னா, எமாவில் பர்ஃபார்மன்ஸ் ஆயில் போட்டிருக்கோம் இல்லையா, இன்ஜின் ஆயிலு. ஸோ அது பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், மைலேஜ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டிராஃபிக் இந்த இடத்துல தோண்டி வச்சுருக்கானுங்க. மெக்கானிக் ஷெட்டில் விட முடியாத ஒரு சூழ்நிலைனால தான் இந்த வாட்டி நானே அது பண்ணேன். இல்லைன்னா நம்ம ரைடோட 2வது டோல் வந்துட்டோம், அத்திப்பேலை டோலு. இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் ஆயில் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஃபுல்லாக கொஞ்சம் ராவாக உள்ள போகிறேன். ஓகே, நம்ம இப்போ கிருஷ்ணகிரி டோலில் இருக்கோம். ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என் பேர் தான் மணிகந்தன். நீங்கள் இந்த மேரின்னு கூட கூப்பிடலாம். இப்போ நம்ம எங்கே போக போகிறோன்னா, திருப்பி எங்கள் நேட்டிவ்க்கு தான். இந்த வாட்டி எங்கள் அம்மாவோட ஊருக்கு போயிட்டுருக்கேன். அங்கே ஒரு கோயில் திருவிழா ஒன்று இருக்குது, அப்போ ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று அட்டென்ட் பண்ணுமா இருக்குது. ஸோ இப்போ காரில் நான் ஒரு ப்ளாக் போட்டிருப்பேன். அதே மாதிரி தான் 560 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இப்போ டைம் நம்ம கிளம்புற டைம் தான் சரி. கரெக்டாக இப்போ 11:56 நம்ம 12 o'clock கிட்ட கிளம்ப போகிறோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நைட் ரைடு தான் இருக்க போகுது. விடிய காலில் தான் ஒரு 6:30 மணி 7 மணிக்கு மேலே தான் போய் எங்கள் ஊருக்கு ரீச் ஆவேன். ஸோ அவங்க எப்படி இருக்குன்னு முன்னாடி போய் மோட்டோ வ்ளாகில் கண்டினியூ பண்ணேன். வாங்க போகலாம். ஓகே காய்ஸ், நம்ம இப்போ கிளம்பியாச்சு. வீட்டுக்கிட்ட வந்து போயிட்டு இருக்கோம். டைமு 12:19. ஸோ ஃபியூயல் ஆல்ரெடி ஃபுல் டேங்க் போட்டு வச்சுருந்தேன். 89.2 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது லாஸ்ட்டாக ஃபுல் டேங்க் போட்டதுலேருந்து. நம்ம ஆயில் மாற்றினதுக்கப்புறம் எவ்வளோ ஓடி இருக்குதுன்னா இதை காட்டுறேன். 6 கிலோமீட்டர்ஸ் ஆயில் சேஞ்ச் பண்ணி ஓட்டியிருக்கேன். அதுக்கு அடுத்து என்ன சொல்லணும், அப்படிதான் பண்ணுறாங்கப்பா. ஐயோ இப்படி டச் ஆகுது. இந்த வீடியோவில் என்னென்னத்தை பார்க்க போகிறோன்னா, நம்ம புதுசாக எமாவில் பர்ஃபார்மன்ஸ் ஆயில் போட்டிருக்கோம் இல்லையா, இன்ஜின் ஆயிலு. ஸோ அது பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், மைலேஜ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நைட் ரைடில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்ன காட்ட முடியுமோ அதை காட்டிக்கிட்டு அப்படியே நம்ம தெரிஞ்ச சிம்பிள் விஷயங்கள் பேசிக்கிட்டு ஜாலியாக போவோம். ஸோ இது நான் தனியாக போயின்னு கூட என் தம்பி வந்துட்டுருக்கான். ஸோ நாங்கள் 2 பேர் தான் போயிட்டுருக்கோம். ஸோ மினிமம் ஒரு 8.5 hours 8.5 hours மிஸ்ஸே இருக்காது. செம மழை. அப்பயே நான் இன்ஜின் ஆயிலெல்லாம் இப்போ தான் மாற்றினேன். அது ஒரு வீடியோ பண்ணி வச்சுருக்கேன். அது எப்போ போடுவேன்னு தெரில. இந்த மாதிரி திடீர்னு எங்கேயாச்சும் வேலை விஷயமா போகிறேன், இல்லை எதுக்காச்சும் ஒன்றுக்கு போகிறேன்றதுனால டக்குன்னு பண்ணல. இப்போதைக்கு கூகுளில் எவ்வளோ காட்டுதா, 10 hours 4 minutes காட்டுது. நம்ம எத்தனை மணிக்கு போய் ரீச் ஆகிறோம்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஒரு 50 கிலோமீட்டர்ஸ்க்கு நான் ஜென்ரலாக என் ஃப்ரெண்டு வண்டியில் மங்களூருக்கு இப்போ போனப்பே சொல்லியிருப்பான். அவனும் அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஆகி பார்த்துருந்தான். சேம் அதே தான் அவனோட பர்ஃபார்மன்ஸ் ஆகிட்டு 50 கிலோமீட்டர்ஸுக்கு மினிமம் ஒரு 10 to 20, மேக்ஸிமம் நான் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ்க்கு எப்போதுமே மீடியமாக போவேன். ஃபாஸ்ட்டாக போனாலும் போவேன், ஆனால் வண்டி அக்ரெசிவாக போக மாட்டேன். ஹெவியாக டீக்ளச் பண்ணுறது அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணவே மாட்டேன் ஃபஸ்ட்டு 50 கிலோமீட்டர்ஸ்க்கு. ஏன்னா இன்ஜின் ஆயில் செட் ஆகணும். அது வரைக்கும் நோ வண்டி கிராஜுவலாக கொண்டு போவேன். அப்படியே சல்லீஸாக ஓட்டின்னு போக வேண்டியதான். அதுக்கப்புறம் மேபி நம்மளுக்கு எங்கேயாச்சும் போகிற வழியில் ஹெட்லைட்டோட த்ரோ நம்மளுக்கு தேவையான அளவு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே நீங்கள் வச்சு வண்டியோட ஹெட்லைட் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியதான் நம்ம. ஏன்னா நம்ம வண்டியில் ஃபாக் லேம்போ எக்ஸ்ட்ரா எல்இடி லைட்ஸ் எதுவுமே இல்லை. கிராஷ் காரை தவிர இந்த வண்டியில் எதுவுமே ஆஃப்டர் மார்க்கெட்டில் மாட்டல. ஸோ எனக்கு வண்டி எப்போதுமே எப்படின்னா ஸ்டாக்காக வச்சுக்கணும் தான் ஆசை. பர்ஃபார்மன்ஸ் டியூனிங் தான் பண்ணுவேனே தவிர காஸ்மெட்டிக்காக நான் எதுவும் பெருசாக பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. சின்னதாக மேபி எதாவது பண்ணலாம், பட் ரொம்ப பெருசாக நான் காஸ்மெட்டிக்காக பண்ண மாட்டேன். போகும்போது போகிற வழியில் மழை வந்துடக்கூடாது. நான் சும்மா வெதர் ஆப்பில் போய் செக் பண்ணப்போ சிக்னல் இருக்கு. நான் சும்மா வெதர் ஆப்பில் செக் பண்ணப்போ என்ன இருந்துச்சுன்னா, நான் சேலம் வரைக்கும் சும்மா செக் பண்ணி பார்த்தேன். எனக்கு சேலம் வரைக்கும் நல்லா மழைன்ற மாதிரி தான் போட்டுருந்துச்சு. பட் ஒரு 11 o'clock மேலே மழை இருக்காது போட்டுருந்துச்சு. நான் டிராஃபிக் எதுவும் இல்லாமல் ஆராமாக பொறுமையாக இல்லை, ஆவரேஜாக போகலாம் சொல்லிட்டு தான் இந்த டைமு கிளம்புந்து.
ஏன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ பகல் ஏர்லி மார்னிங் சீக்கிரம் கிளம்புனாலுமே ஆன் தி வேல நம்ம ஆஃப்டர்நூன் அந்த மாதிரி டைம் தான் இருப்போம். அப்போ ரோட்டில் வெஹிக்கல்ஸ் டிராஃபிக் நிறையா இருக்கும். நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக போனாலுமே என்ன ஆயிரும், அங்கங்கே ஸ்லோ பண்ணி போன மாதிரி இருக்கும். ஸோ கெயின் பண்ணதெல்லாம் லூஸ் பண்ண மாதிரி இருக்கும் டைமு. அண்ட் தென் க்ரீன் இருக்குது, ரெட் இருக்குது, எல்லோ இருக்குது, எல்லாமே இருக்குது. கன்ஃபியூஷன் தான் அதுக்கப்புறம். எங்கே விட்டேன் ஐயா? அந்த மாதிரி டிராஃபிக் ஹெவியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு எதுவும் பெருசாக ஒரு கெயினே இருக்கா டைமில். சும்மா நடுவில் ஸ்பீடாக போன மாதிரி இருக்கும், அவ்வளோதானே தவிர இது இருக்கா. இப்போ நம்ம டிராஃபிக்கும் பெருசாக இருக்காதா, சம் அக்ரெசிவாக போனோன்ட்டாலும் ஒன்றுமே இல்லை. நம்ம பாட்டுக்கு ஒரு 100, 110 ஏதோ மெயின்டைன் பண்ணிட்டு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே போகலாம். எங்கன்னா 1-2 இடத்துல எதனா லாரி கீரி எதனா வந்துச்சுன்னா அப்போ மட்டும் ஸ்லோ பண்ணிட்டு ஓவர்டேக் பண்ணிட்டு போகணும். நைட் டைமை கொஞ்சம் கட் பண்ணிட்டு ஃபாஸ்ட் பேஸ்டாக தான் கொண்டு போகலான்ட்டு ஒரு ஐடியா. ஸோ இப்போதைக்கு பிளான் என்னென்னா நேட்டிவ் போகணும் ஃபஸ்ட்டு. அங்கே போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, அதை போய் அட்டென்ட் பண்ணோம். அதை அட்டென்ட் பண்ணி முடிச்சுட்டு தான் கன்னியாகுமரிக்கு போகலான் இருக்கு. என்னோட ரோட் டைவர்ஷனு இது ஒன்று ஆச்சுன்னா தான்ப்பா கடுப்பேன். ஓகே, இப்போ கிளியராக பிளானை சொல்லிடுறேன் நான் உங்களுக்கு. அதான் நேட்டிவ் போகிறோம், நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். அந்த ஃபங்க்ஷன் ஒன்றத்தை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு கன்னியாகுமரிக்கு போகிறோம். ஸோ அங்கே நைட்டு சன்செட்டு பார்க்கலான்றது தான் இப்போதைக்கு பிளானு. ஸோ அந்த டைம் பீரியடில் நம்ம வேறு ஏதாச்சும் ஸ்பாட்ஸ் அங்கே பக்கத்தில் ஏதாச்சும் இருக்குமா? ஆனால் நான் கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தப்போ ஏதோ 1-2 இருந்துச்சு, எனக்கு தெரிஞ்சதில்ல. இண்டிகேட்டர் போட்டேனே சார். இன்னொன்று அந்த ரிவர் பிரிட்ஜ் ஒன்று இருக்குது. நான் அந்த சின்ன வயசில் எங்கள் அண்ணாங்க கூடலாம் போயிருந்தேன் ஒரு வாட்டி. பட் இப்போ அங்கே பக்கத்தில் போய் ஏதாச்சும் இருக்கா என்ன எதுன்றதை நம்ம போய் பார்ப்போம். ஓகேவா? அது ஒன்று பார்க்கணும். ரிவருக்கு பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க பழைய காலத்துக்கு, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அது ஒன்று பார்க்கணும். இன்னும் நாங்கள் ஏதாச்சும் பக்கத்தில் வாட்டர் ஃபால்ஸ் பார்த்த மாதிரி இருக்கும் ஞாபகம். அது நம்மளுக்கு பக்கத்தில் இருந்துச்சுன்னா பார்க்கணும். ஏன்னா திருப்பி கன்னியாகுமரியிலேருந்து எங்கள் நேட்டிவ் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அங்கே கோயில் திருவிழா பார்க்கணும். நம்மளுக்கு அங்கேருந்தே ஒரு 100 கிலோமீட்டர்ஸ்ன்றதுனால டைம் ஆகும். ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு போய் எல்லாம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இருக்கிற மெயின் சன்செட் பார்க்கணும் இல்லையா? அதனால எல்லாத்தையும் எந்த டைமுக்குள்ளே எப்படி மேனேஜ் பண்ணணுன்றது அங்கே பக்கத்தில் போய் தான் பார்க்கணும். இப்போதைக்கு 1-2 ஃபிக்ஸுப்பா கன்னியாகுமரியில் பார்க்கறதுக்கு சன்செட்டு. அது ஒன்று ஃபிக்ஸு, பீச்சில் போயிட்டு. ஓகே, இப்போ இந்த சிக்னல் கிட்ட நான் கட் பண்ணுறேன். கட் பண்ணிட்டு உங்களுக்கு அவுட்டரில் எங்கேயாச்சும் தூரமாக போயிட்டு நெக்ஸ்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, நம்ம ரைடோட ஃபஸ்ட்டு டோலு எலக்ட்ரானிக் சிட்டி ஃப்ளைஓவரு. இந்த வாட்டி தான் இந்த ஃப்ளைஓவரில் நான் பாஸ் ஆகுறத கரெக்டாக காட்டுறேன்னு நினைக்கிறேன். அதுவும் ஃபுல்லாக காட்டல, கரெக்டாக டோல்கிட்ட வந்து காமிச்சிருக்கிறேன். இப்போது 12:51 ஆயிருக்கு. நம்ம வீட்டிலேருந்து 29.1 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கோம். இப்போ நம்ம ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் வரதுக்கு நம்மளுக்கு ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட இருக்குது. வரும்போது ஃபுல்லாக டிராஃபிக்காக தான் இருந்துச்சு. பட் அவ்வளோ பெரிய டிராஃபிக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, நைட் டைம் இல்லையா, அதனால கொஞ்சம் ஃப்ரீயாக வந்துட்டோம். ஃபஸ்ட்டு இந்த பிளான் எப்படி இருந்துச்சுன்னா, நான் மட்டும் தான் போகிற மாதிரி இருந்துச்சு. என் தம்பி ட்ரெயினில் போகிற மாதிரி இருந்துச்சு. அவனுக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகலை. அதுக்கப்புறம் நம்ம பைக்கில் போகலான்ற மாதிரி பிளானை போட்டு எல்லாம் ஒரே பைக்கில் கிளம்பிடலாம் இப்போன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ நம்ம எதுவும் ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கோம். நான் எப்போது சொல்கிறது தான், நான் ரைடுக்கு போகும்போது என்னோடய செல்ஃபோன் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுக்குவேன். சேஃப்டி கிட்டு நான் வாங்கணும், இன்னும் வாங்கலை, மறந்துட்டேன். வர நான் ஃபஸ்ட்டு ஆயில் மாதிரி ஏர் ஃபில்டர்லாம் மாற்றணும் தான் நினச்சிருந்தேன். கூலண்ட் ஆயில் வாங்கி வச்சுருக்கேன், எல்லாமே வச்சுருக்கேன். பட் எனக்கு ஆயில் மாற்றிட்டு ஆயில் ஃபில்டர் மாற்றிட்டு முடிச்சுட்டு கிளம்புறதுக்கே டைம் கரெக்டாக இருந்துச்சு. நடுவில் மழை வந்ததுனால இடத்த மாற்றி, நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல இருந்திருப்பேன், நெக்ஸ்ட் இன்னொரு இடத்து ஃபேக்ட்ரிக்குள்ளே கொண்டு போயிட்டேன் வண்டியை. மழை வந்து உள்ளே தண்ணி வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்புறம் ஏதோ முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு 12 மணிக்கு கிட்ட ஆகிடுச்சு, 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். எனக்கு இந்த மாதிரி லாங் ட்ரைவு நைட் ரைடு புதுசு இல்லை. பட் என் தம்பிக்கு இந்த அளவுக்கான லாங் ரைடு புதுசு. ஸோ அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியல. ஸோ அவன் கண்டிஷனையும் நம்ம பார்க்கணும். இப்போ அவன் வரலன்னா ஃபஸ்ட்டு என் பிளான் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு 3 ஸ்டாப்ஸ் தான் அட்மோஸ்ட் எடுக்கணும். நான் எப்போது யூஸ்வலாக கிருஷ்ணகிரிக்கிட்ட ஒரு ஸ்டாப் போட்டுருவேன். எப்போதுமே காரில் போனாலும் சரி, பைக்கில் போனாலும் சரி, கிருஷ்ணகிரிக்கிட்ட வந்து ஒரு டீ குடிச்சிட்டு தான் நான் நெக்ஸ்ட்டு வேலையை பண்ணுவேன். ஒசூரில் ரேராக நிறுத்துவேன்.
அப்படி இல்லைன்னா நேராக கிருஷ்ணகிரிக்கு தான் ஒரே ஸ்டாப். வீட்டிலேருந்து கிருஷ்ணகிரிக்கு நிறுத்தினோமா, அந்த டோலை முடிச்சுட்டு தான் நெக்ஸ்ட்டு வேறு எங்கேயாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு இருந்த பிளான் கிருஷ்ணகிரியில் ஒரு டீயை குடிக்கிறோம், அதை முடிச்சதுக்கப்புறம் திண்டுக்கல் கிட்ட ஒன்று குடிக்கிறோம், அதுக்கப்புறம் திண்டுக்கல் கிட்ட நிறுத்தி முடிச்சதுக்கப்புறம் நேராக ஊருக்கிட்ட போனதுக்கப்புறம் அங்கே ஒரு பிரேக்கு. ஸோ ஃபுல் இந்த 3 பிரேக் தான் எடுக்கிறோம். ஓவர் ஸ்பீடாக போகாமல் ஒரு கான்ஸ்டண்ட்டான ஒரு ஸ்பீட் மெயின்டைன் பண்ணி போயினே இருக்கலாம், எங்கேயும் நிறுத்தாமல் எந்த அளவுக்கு சீக்கிரம் போக முடியுதுன்னு பார்க்கணும். இந்த வண்டியில் வேறு ஏர் கம்மியாக இருக்கிற ஃபீலு, ஏன்னா ஸ்டார்டிங்லேயே நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்பீட் பிரேக்கர், சின்ன ஸ்பீட் பிரேக்கர் ஏறி இறங்கும் போதே வண்டி டச் ஆச்சு. எனக்கு ஏர் ப்ரெஷர் வேறு ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் ரீசெண்டாக தான் காற்று அடித்தேன், ஆனால் வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால வண்டியில் ஸோ பாடி டச் ஆகுது. டிராஃபிக் இந்த இடத்துல தோண்டி வச்சுருக்கானுங்க, ஸோ அதனால டிராஃபிக்காக இருக்கும். இந்த ஒரு இடம் தாண்டிட்டோன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும். அதான் ஒன்வேல வரான். அந்த பக்கம் கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக இருக்கும், இந்த சைடு நம்ம வந்துட வேண்டியதான். அதாவது எனக்கு ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சு ஊருக்கு என் வண்டியில் போகணுன்ட்டு. பட் இவ்வளோ நாள் அதுக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை. பட் இப்போ அமைஞ்சிருக்கு. ஜஸ்ட் ஒரு 2 வீக்ஸோ 1 வீக் பேக், 1.5 வீக் சம்திங் தான் நினைக்கிறேன், காரில் போனேன். இப்போ திருப்பி பைக்கில் போனேன். அப்பயும் ஃபுல்லாக நைட் ரைடு தான், இப்பயும் ஃபுல்லாக நைட் ரைடு தான். மெக்கானிக் ஷெட்டில் விட முடியாத ஒரு சூழ்நிலைனால தான் இந்த வாட்டி நானே அது பண்ணேன். இல்லைன்னா நான் வந்து ஜெனரல் சர்வீஸு மெக்கானிக் ஷெட்டில் தான் விடணும்னு இருந்துச்சு. ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, என்னோட ஏதாச்சும் ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருப்பேன் நான். எப்படின்னா வண்டியில் கோன் செட்டு செக் பண்ணோம், ரேடியேட்டர் ஃப்ளூயிடை மாற்றணும்ன்ட்டு அதெல்லாம் பண்ணணும். அது பண்ணவே இல்லை. மோஸ்ட்லி ரேடியேட்டர் ஃப்ளூயிடையும் நானே மாற்றிடுவேன். கோன் செட்டு செக் பண்ணிட்டு அப்புறமா ஏர் ஃபில்ட்ரு செக் பண்ணோம். அதுவும் போயிருந்துச்சுன்னா ஏர் ஃபில்ட்ரே மாற்றுற மாதிரி இருக்கும். அது ஊருக்கு போயிட்டு வந்தால் பார்க்குறேன். இப்போ நம்மளுக்கு லேக் எதுவும் இல்லை. நான் கொஞ்சம் ரீசெண்டாக தான் ஆயில் ஏர் ஃபில்டர்லாம் செக் பண்ணது. எப்படி போடலாம்? ரைட் சைடில் தான் என்ன அப்படியே உள்ளே புஷ் பண்ணுவாங்க, சரி லெஃப்ட் சைடில் தான் ஸ்குவீஸ் பண்ணுவாங்க. நம்ம ரைட் சைடில் போயிடுவோம். கொஞ்சம் இதை விட்டால் அப்படியே போயிட வேண்டியதான். ஏன்னா நம்ம மிஸ் பண்ணிட்டோன்னா அவங்க அப்படியே உள்ளே வந்துனே இருப்பாங்க. லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு புஷ் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த பக்கம் தான் ரோடு ஒர்க் போயிட்டு இருக்கு. வந்துட்டோன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு டோல்கிட்ட. நான் முன்னாடி வரைக்கும் ஏர் செக் பண்ணியே பண்ணோம். இப்போ பின்னாடி நான் ஒரு 34 35 அந்த ரேஞ்சில் வைப்பேன். இப்போ ஒரு 36 அந்த மாதிரி வைக்கணும். ஃப்ரண்ட்டில் 30 வைப்பேன். அது ஒரு 32க்கு வச்சா தான் இப்போ இருக்கிற வெயிட்டுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஏர் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரியே ஃபீல், வெயிட்டுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலு. அதனால அதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும். லெஃப்ட்டுக்கு போகலாம். பேக் வேறு இருக்கிறதுனால லைட்டாக போகிறதுக்கு ஒரு சின்ன யோசனையாக இருக்குது. எங்கன்னா டப்புன்னு பார்த்துட்டு இழுத்து விட்டுச்சுன்னா அவ்வளோதான். ஏன்னா நம்ம அப்படியே லெஃப்ட் சைடுக்கு போனோம். அந்த பக்கம் வழி இருந்திருக்குது, நம்மளுக்கு தெரியாமல் போச்சே. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 1 மணி ஆயிடுச்சு. அதுக்குள்ளே நம்ம ரைடோட 2வது டோலுக்கு வந்துட்டோம், அத்திப்பேலை டோலு. ஸோ இங்கேருந்து ஹொசூர் எவ்வளோ 10 கிலோமீட்டர்ஸ் என்னமோ வரும். ஸோ இது எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 36 கிலோமீட்டர்ஸ் சம்திங் எக்ஸாக்டாக என்னமோ வரும். ஒரு வாட்டி நான் அதையும் பார்த்துட்டு போயிருந்தேன். நம்ம பில்லியனுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம கிருஷ்ணகிரிக்கு போயிட வேண்டியதான். ஓகே, பார்டர் தாண்டியாச்சு.
செக் போஸ்ட் தான் இருக்கும் இங்கே. அதனால தான் இங்கே இவ்வளோ டிராஃபிக் ஆகும், இல்லைன்னா இங்கெல்லாம் ஃப்ரீயாக போயிருக்க வேண்டியது. இதோ ஆர்டிஓ செக் போஸ்ட். பைக்கில் வந்ததால புதுசாக இருந்து போது இப்படி போயிடலாம். உசூர் தாண்டியாச்சு. இதுக்கப்புறம் கிருஷ்ணகிரியில் தான் நான் பிரேக்கே எடுக்க போகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் நான் அப்படியே முன்னாடி போய் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். பிஃபோர் தட் இப்போ வந்து நம்ம வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ஆயில் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம். ஏன்னா நம்ம இப்போ ரொம்ப தூரம் வந்தாச்சு, கொஞ்சம் புஷ் பண்ணுவோம். பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு இந்த புது ஆயிலில் நான் ஃபுல்லாக கொஞ்சம் ராவாக விட போகிறேன். இங்கிலாஸ்ட்டு அப்படியே வண்டி நாய்ஸோட என்ஜாய் பண்ணுங்கள். மில்லியன் அண்ட் லக்கேஜோடு சேர்த்து ஒரு 150 kg கிட்டே இருக்குது வண்டியில். ஸோ இவ்வளோ வெயிட்டோட வண்டி பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு பாருங்கள். ஓகே, நம்ம இப்போ கிருஷ்ணகிரி டோலில் இருக்கோம். இப்போ டைமு 1:56. அப்பயே வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து டீ குடிச்சிட்டு உக்காந்துட்டு இருந்தோம். இன்னொரு 5 or 10 minutes உக்காந்துட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான். நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா அங்கே நிற்குது. சாமியாக நிற்குதா. இப்போ நம்ம இன்னும் சின்ன வேலை ஒன்று பண்ணோம். பஞ்சு ரோப் கட்டிருந்தோம் இல்லையா, கழண்டுட்டு இருக்குது. ஸோ அதனால பேக் ஒரு சைடாக சாஞ்சிச்சு. இப்போ பஞ்சு ரோப்பை திருப்பி ஃபுல்லாக வண்டி நல்லா டைட்டாக லாக் பண்ணிட்டு கிளம்பணும். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 2:10 அந்த மாதிரி தான் கிளம்புவோம். ஏன்னா இப்போ 1:57 ஆச்சு. ஆல்ரெடி வந்து ஒரு 15 minutes கிட்ட உக்காந்துருப்போம். ஒரு 5-10 நிமிஷம் உட்காந்து கிளம்ப வேண்டியதான். ஸோ அப்படியே உங்களுக்கு ஃபர்தர் இப்போ திருப்பி விளாக்ல கண்டினியூ பண்ணுறேன்.